வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய ஜுட்சுகாசன் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்பமே ஈவெண்ட்ஸு அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய சேஞ்சஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய ஜுட்சுகாசன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி மேட்ச்குள்ளே அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் மேப்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டலாட்டம் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு போர்ட்டலை எப்படி கூட நாங்கள் கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஒரு போர்ட்டலை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா மேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவளியாட்டை காட்டிக்கிடுவோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா போர்ட்டலை கண்டுபிடிச்சி அங்கே போய் நீங்கள் யூஸ் பண்ணுற மூலிமா ஜுட்சுகாசனை பேஸ் பண்ணி வரக்கூடிய வில்லேஜுக்கு வந்து உங்களால் போக முடியும் அப்படின்றவங்க. இந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிறத மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனாட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டோக்கன்லாம் நீங்கள் கிளைம் பண்ணால் அப்புறம் 4 மணி நேரம் டோக்கனாட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நியூ பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ஒரு வில்லேஜில். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வருங்க. இந்த ஒரு அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கன்னுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பவர் டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா M590 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மினி லான்ச்சர் இருக்குங்க. இது ஒரு பெண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களால் ஹாஸ்டலில் வந்து கீயே எல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் ஆட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கிளாஸ் மேலே நீங்கள் வந்து லான்ச்சரு நீலாம் பார்த்தீங்கன்னா கிரானடி யூஸ் பண்ணுற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைப் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுட்சுகாசனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ்லாம் பார்த்தலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இந்த ஜுட்சுகாசனை பேஸ் பண்ணி நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா லாபி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜுட்சுகாசனை ஈவெண்ட் ஸ்டார்ட்னா நீங்கள் இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் டச் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ இருக்கும் இல்லையா, ஹீரோ வந்து அப்படி நடந்துட்டு ஜாலியாக நடந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணி வந்து 10 வவுச்சர் தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இதுபடியே வரக்கூடிய ஒரு பவர் தான் வச்சுங்களேன். இந்த ஒரு ஜுட்சுகாசனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பவர் அப்படின்ட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூம் இருக்குல்லையா, இந்த ஒரு காஸ்டியூம் வந்து 2 விதமான ஹெட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பேட்டில் கார்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிங் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ஸ் பேக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் வச்சு கொடுப்பாங்க. இந்த 3 டைமண்ட் வச்சுரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பிஆரில் அந்த சிஎஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளேஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ளேஸ் ப்ளே பண்ணால் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் வந்து 10 தான் கொடுத்துருக்காங்க. பிஆர் அண்ட் சிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா 10 தான் வச்சுக்கலேன். ஒரு டெய்லி டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் அவதார் பேனர் இருந்துறாங்க. அந்த இந்த ஒரு அவதார் பேனர் கூடயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கு நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர மாதிரி அப்படியே வந்துட்டே இருப்பாங்க வச்சுக்கலேன். இது மாதிரிலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வர முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த இதுபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி கூட எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெயில் பண்டு தராங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு மெயில் பண்டை பேஸ் பண்ணி போய் அவத்தார் பேனர் ஈவனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக் கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டல் கார்டும் தராங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃப்ரீயாக தராங்க இல்லையா மெயில் பண்டில், இந்த ஒரு மெயில் பண்டில் வந்து பேஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு பேட்டல் கார்டாட்ட விட போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு கொலாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி நருட்டோ பேஸ் பண்ணி எப்படி வந்து டிஃப்ரெண்டான பவர்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கேமுக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் வரதுனால 1-2 பவர்ஸை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் வந்து அப்படியே பிஸ்டிஸ்க்குனால கையில் வச்சுட்டே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எனிமே பஞ்ச் பண்ணுற மாதிரி, அது எனிமே பஞ்ச் பண்ணும்போது பாதி தூரத்துக்கு அப்படியே தள்ளி போயிடறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பவருக்குள்ளே எனிமியோட க்ளோவால் அண்ட் எனிமி இருந்தால் பார்த்தீங்கன்னா எனிமி அண்ட் க்ளோவால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவருக்குள்ளே இருந்தால் பவர் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3வது பவராக இது பயங்கரமான பவராக எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி எனிமையை பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமண்ட்ஸில் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்குங்க. பவர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா பவரும் அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்துட்டு போயிடலாம். அங்கே போய் அடிச்சு தம்ஸ்கார்டு பண்ணி தான் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பவர் வந்து வேறு லெவலாக இருக்கு இல்லையா. இந்த ஒரு பவர் உங்களுக்கு பிடிச்சிருக்காம பிடிக்கலையா மறக்காம காம்பா சொல்லுங்க. இதில் லாஸ்ட் பவராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் வந்து சுக்கில் வச்சு அப்படியே எனிமே அடிக்கிற மாதிரி இந்த ஒரு பவரை வச்சு எனிமே அடிக்கிற மூலமாக 84 டேமேஜ் போகுது.
இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரசிங்கன் யூஸ் பண்ணுவாங்க நருட்டோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்க்கிளும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூறாவளி மாதிரி ஏதாவது வந்து டேமேஜ் இது கொடுக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சியாட்ட போய் பறந்து போய் இனிமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஆக்டிவ் பண்ணால் மட்டும் போது இனிமே ஆட்டோமேட்டிக்காக போய் தேடி போய் டேமேஜ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் அப்படின்ட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.